அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்ணே உனக்காக ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் 2 வந்து வீடியோ இன்றைக்கி வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். தம்ப்நெயிலை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு. வாங்க ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஒரு ஆரோக்கியமான நாளை இன்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் சூப்பு ரெசிபி வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நான் நிலக்கடலையை வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 முதல் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நிலக்கடலை வந்து நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்க வேண்டாம். இதுக்கு வந்து பச்சை நிலக்கடலை எடுத்துக்கணும். அதை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து புரோட்டீன் இருக்குது. நம்ம கீரை சூப்பு பண்ண போகிறோம். அந்த கீரையில் வந்து நம்மளுக்கு வந்து அயன் சத்து இருக்குது. அதுக்கப்புறம் எக்கு வந்து நான் ஒரு 2 எக் எடுத்து பாயில் பண்ண போட்டிருக்கேன். எக்கில் புரோட்டீன் இருக்குது. இப்படி நம்மளுக்கு வந்து புரோட்டீன், அயன் சத்து எல்லாமே ஒரு மிக்ஸான ஒரு காலையில் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை நம்ம சாப்பிடும் போது அன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இப்போது நம்ம வாங்க சூப்பு பண்ணது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கடாயில் வந்து தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி என்னடா கலர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. வாங்க, இது நார்மல் வாட்டர் இல்லை. இது வந்து நம்ம அரிசி வாஷ் பண்ணுறோம்ல அந்த தண்ணி. நீங்கள் அரிசியை வந்து வாஷ் பண்ணும் போது முதல் தண்ணியை வந்து விட்டுருங்க. அடுத்தால 2வது தண்ணி 3வது தண்ணியை எடுத்து நீங்கள் சூப்பு வைக்கும் போது அந்த சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து நல்லா வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு இடையில வந்து நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வரணும். இப்போ வந்து நம்ம சூப்புக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுருந்தோம்ல, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு தட்டினது எல்லாமே இதோடு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து எப்போதுமே நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து அதை வேக வைக்கும் போது அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் இதை வந்து அதிகமாக நம்ம வேக வைக்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்த உடனே நீங்கள் அந்த சூப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரை சூப்பு ஒரு 4 பேர் குடிக்கிறதுக்கு தாராளமாக போதும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டீங்க பிறகு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொதிக்க விடவே கூடாது. நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலை இதோடு சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த முருங்கைக்கீரையில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த சூட்டுலேயே என்ன ஆகும்னா கீரை, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போவே உங்களுக்கு அந்த கீரையோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டிங்கல்ல அதோட ஸ்மெல்லு, ஜீரகத்தோட ஸ்மெல்லாம் நல்லா வந்து ஃப்ளேவர் எனக்கு வந்துச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. இதை அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டுட்டு நீங்கள் அப்படியே கீரையை சூப் எடுத்து கீரையோடு சேர்த்தே சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே வந்து நிலக்கடலை வேக வச்சதை வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து வச்சுருக்கேன். அப்புறம் எக்கு பாயில் பண்ணதை வந்து கட் பண்ணி மேலே பெப்பர் வந்து தூவியிருக்கேன். உங்கள் சூப்புக்கு உங்களுக்கு தேவைன்னா மேலே பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட உங்களுடைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் எப்படின்னா நம்ம என்ன வெயிட் இருக்கோமோ அதுக்கு தக்கன ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். நம்ம வந்து டெய்லி வந்து தோசை, இட்லி அப்படி சாப்பிடும் போது நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டு தான் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்காது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணுங்கிறதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன இதே மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.